ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் என்ன செய்யலான்னு ஒரே மனசுக்கு ஓட்டம். அதனால் கொஞ்சம் பாஸ்தா இருந்துச்சு, அதை செஞ்சுட்டேன் மக்களே. இன்னொரு பக்கம் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சாதம் வச்சேன். பாஸ்தா எப்பமாட்டும் ஒருக்கா தான் செய்கிறது. இன்றைக்கி டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சதுமே இட்லி தோசையாக செய்கிறோமே, வாரத்துக்கு வீக்லி 1 டே அந்த டைம் தான் மக்களே நாங்கள் பாஸ்தா செய்வோம். பாஸ்தா மட்டும் சாப்பிட்றதில்ல, அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். கொஞ்சமாக பாஸ்தா, அதுக்கப்புறம் கொய்யாப்பழத்தில் பெருசாக இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கொய்யாப்பழம், 2 சப்போட்டா, ஒரு ஆரஞ்சு, இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் மக்களே. இதில் கொஞ்சம் நம்ம டொமேட்டோ சில்லி சாஸ் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அது செய்யும்போது கொஞ்சம் ஊற்றுவோம், பட் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு, இது பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் மக்களே. 1 டம்ளர் பால் எல்லோரும் குடிச்சிக்கிட்டா காலையில் சாப்பாடு வயிறு ஃபுல்லாயிரும். அதனால் இவ்வளோத்தையும் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் கப்பு அடைச்ச மாதிரி ஆயிரும் மக்களே. இதுதான் இன்றைக்கி காலை சாப்பாடு. 2வது, நம்ம அடுத்த நாளுக்கு நம்ம முளைக்கட்டின பயிர் வழக்கமாக ரெடி பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே இன்றைக்கி நான் பயிர் நான் ஊற போட்டு அதை நைட்டு ஃபுல்லாகவே வச்சு, அதுக்கப்புறம் நான் காலையில் யாருக்கெல்லாம் பால் காய்ச்சி இவ்வளோ தான் கவனமாக பார்த்தாலும் சிந்துன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கவனமாக பார்த்துட்டே இருப்பேன், சிந்திரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம், வாழைப்பழம்லாம் சுத்தமாக வீட்டில் கிடையாது. இது ஒரு மாதிரி ஆகிட்டனால இதை இப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாழைப்பழத்தை நான் எடுத்துட்டேன். இந்த வாழைப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, பட் இது என்ன வாழைப்பழம் எனக்கு தெரில. அப்புறம் மைசூர் சாண்டல் சோப், நான் ஃபுல்லாகவே இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறது. இந்த சோப்புமே நம்மளுக்கு பாத்ரூம் சோப் சுத்தமாகவே காலி ஆகிட்டு, பாப்பாவுக்கு கொஞ்சம் மட்டிப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டிப்பழம் ஒரு 5, 6 தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கூடையில் வெறுமனையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸ் நம்ம வாழைப்பழம், அதாவது நம்ம வாழைப்பழம் பாப்பாக்குள்ளது இருக்கு இல்லையா, அதில் குட்டி குட்டி பூச்செல்லாம் உட்காந்துடக்கூடாதுன்னு எப்போவுமே மூடி போட்டு தான் பாப்பாவுக்கு வைக்கிறது, எப்போவுமே மூடி தான் வைப்பேன் மக்களே. அப்புறம் கேரட் ஆல்ரெடி இருந்துச்சு, அது தெரியாமல் எங்கள் வீட்டுக்காரங்க கேரட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே கேரட் ஸ்டாக்காக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டே இருப்பான் பையன். இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்ப்பு அவிலா வாஷிங் சர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 1/2 கிலோ பாக்கெட் 70 ரூபான்னு சொல்லிட்டு ஆஃபரில் 2 கிலோ 1 கிலோ பாக்கெட் 70 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்களாம். அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் கூட அந்த மாம்பழம், இந்த கொய்யாப்பழம் தான் மக்களே. இது ஒரு மாதிரி சைடு வெளியே தான் ஒரு மாதிரி இருக்குது, வெளியே உள்ளதை வெட்டி சீவிட்டு உள்ளே சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இனிப்பாச்சு. கொஞ்சம் உப்பும் மசாலாத்தூளும் போட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பழத்தை இன்றைக்குமே நாங்கள் மத்தியானம் சாப்பிடும்போது வெட்டி காலி பண்ணிடுவோம். இவ்வளோ தான் மக்களே நம்மளுக்கு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து நம்ம அன்னாச்சி பழம் 2 பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அன்னாச்சி பழத்தையுமே நான் 2 நாளுக்கு முன்னாடி அடுத்த நாள் வெட்டி காலி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இவ்வளோ தான் வாங்கிட்டு